அமெரிக்கா வந்து இந்திய பொருட்கள் மீதான வரியை ஏற்றினா அதனால் இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு? ரீசெண்டாக எந்த நியூஸ் சேனலில் எடுத்தாலும் ட்ரம்ப்புக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் நடக்கிற டாரிஃப் வாரை பற்றி தான் பேச்சு. முதல்ல 25% ஏற்றினாங்க, அதுக்கப்புறம் 50% ஏற்ற போகிறோம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அதையும் ஏற்றிட்டாங்க. இதனால் இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு? உலக அளவில் இந்தியா ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருட்களில் 1/5 பங்கு அமெரிக்காவுக்கு தான் ஏற்றுமதி பண்ணுறாங்க. அந்த பொருட்கள் மீதான வரியை 50% ஏற்றினதுனால இந்தியாவில் பல்வேறு தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. டெக்ஸ்டைலு, சீ ஃபுட்டு, ஜுவல்லரி, லெதர் ப்ராடக்ட்ஸு, ஆட்டோ பார்ட்ஸ்னு இப்படி பல்வேறு தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அதை நம்பி வேலை செய்கிற லட்சக்கணக்கான பேரோட வாழ்வாதாரங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக ஜவுளித்துறையில் தான் இந்த பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருப்பூர்ல இருந்து மட்டும் 30% மேலான ஜவுளி பொருட்கள் வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. இப்போ இந்த வரி ஏத்தனதுனால அவங்களுடைய வாழ்வாதாரங்களும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ மத்திய அரசு வந்து இதை சரி பண்றதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. மத்திய அரசும் சில நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. அதாவது என்னன்னா, இந்திய பொருட்களை வந்து கிட்டத்தட்ட 40 நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி வர்த்தகம் பண்ணலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் சக்சஸ் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாமே நம்ம கிட்ட இந்த டாரிஃப் பூச்சாண்டில் எதுவும் காட்டவே முடியாது. வாழை சுருட்டிக்கிட்டு ஒரு ஓரமாக உட்கார வேண்டியதுதான்.